இப்போ ஜனநாயகம் வரலன்ற மக்கள் அதனுடைய ஃபேன் டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட்டில் அந்த இருக்கும்போது சரி திரி வருது அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஎம் ஆகலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், அதாவது முக்கியமான தலைவராக இருக்கலாம், சென்சாரில் அதை பண்ணி முடிச்சுட்டாங்க, யூஏ சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்துக்கிறது பெரும் குழப்பம். ஒரு தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் அல்ல தேசத்தின் கொள்கை சம்பந்தமான விஷயம் சொல்லி தப்பான படம் என்று சொல்லிட்டு முடிவு பண்ணி பேன் சொல்றாங்கன்னா பேன் தான். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சிவா அவர்கள் தான். விஜய் பத்தி, அவரோட அரசியல் பத்தி, பல சினிமா விஷயங்கள் பத்தி அவரிடம் பேசலாம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இன்னைக்குமே அஜித் அவர்கள், விஜய் அவர்களுடைய படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னா யங் பிலிம் மேக்கர்ஸ் பயப்படுறாங்க. இப்போ ரீரிலீஸ் ஆகிறதுமே நானு சார் கிட்ட இல்ல சார் இந்த படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதுனால வழி விடுறேன்னு அவர் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னமும் இதே படம் ரீரிலீஸ்ல ஆனா தியேட்டர்ல பயங்கரமா கொண்டாடப்படுறது, அது சின்ன படத்துக்கே ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறது உங்களுக்கு? ஆமா, அதுதான் அந்த பெரிய மாஸ் ஹீரோன்னு எதை சொல்றீங்கன்னா இதுதான் மாஸ் ஹீரோ வேலை. இப்போ நீங்க படையப்பா ரீரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது எல்லா படத்துக்கும் அப்படி பண்ணிட முடியாதுல்ல. இப்போ ஜனநாயகம் வரலன்ற மக்கள் அதனுடைய டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட்டில் அந்த இருக்கும்போது சரி திரி வருது அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கூட்டம் அதுக்கு டர்ன் அவுட் ஆகும். அப்போ அது அதிகமான தியேட்டர்களை ஆக்குபை பண்ணும், அதில் ஆடியன்ஸ் இழுக்குங்கிற போது மற்ற படங்கள் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதுனால தள்ளி வச்சிருக்காங்க ரிலீஸ். அதனால ஓகே சார். அண்ட் உங்களுக்கும் விஜயகாந்த் அவர்கள் அவங்களோட இருக்கிற நட்பை பத்தி சொல்லுங்க. நட்பு என்னமா, அதை விட ஒரு நட்பு இல்லை, அதை விட ஒரு மனிதனை நம்ம சந்திக்கல. அவரோட இருந்த நாட்கள், வாழ்ந்த நாட்கள் கோல்டன் டேஸ். இன்றைக்கு போன்ற ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அவர் இல்லைன்றது தான் எனக்கு நான் பெரிய வருத்தம். ஏன்னா ஒரு ட்ரூ சர்வீஸ் அப்படின்றது அவர் மைண்டில் இருந்தது ஃபுல்லாகவே. உண்மையான சேவை, உண்மையான உழைப்பு அப்படின்றது உண்மைன்றது தனக்குன்னு எதையுமே யோசிக்காத ஒரு கேரக்டர். அவர் அரசியலால நான் சொல்ல, அவர் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறேன், அவர் எனக்கு என்ன சாப்பாடு, எனக்கு என்ன நான் கேட்டேன். எல்லாருக்கும் என்னப்பா பண்ணியிருக்கீங்க, அது வாயில் அந்த வார்த்தை கூட அப்படி தான் வரும். எல்லாத்துக்கும் என்னப்பா சாப்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படி தான் கேட்பாரு. அது என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாருன்றது தான் அவருடைய ஸ்டைல். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்படியே பேசுகிற அந்த இயல்பான கேரக்டர் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. நம்மளும் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறாங்க, நிறைய தர்மவான்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அவர் ஒருத்தர் தான் நல்லவரா அப்படின்னா இல்லை. ஆனால் அவருக்குள்ளே இயற்கையாக உள்ள பார்த்தீங்களா, வந்தோடனே எப்பா எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டை அவர்கிட்ட இருந்தால் தான் நான் எடுத்தோம். ஏன்னா அவர்கிட்ட தான் எப்படி பணிவாக இருக்கணுன்றது கற்றுக்கிட்டேன். எப்படி முடிஞ்ச வரைக்கும் அன்பாக இருக்கணும், எல்லாத்துட்டையும் ரொம்ப தகராறு பண்ண, நான்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, நான்கிற திமிர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அவரை பார்த்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே செய்யலை, நம்ம ரொம்ப சாதாரணமானவன்னு சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பணிவாக நடக்க நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னா அது நான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டது. முடிஞ்ச வரைக்கும் யாராவது 2 பேருக்கு உதவி பண்ணலாம், 2 பேர் சாப்பிட வைக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் 2 பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், நம்ம தகுதிக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற தாட்டை கொண்டாந்து விதைச்சதும் அவர் தான். அந்த மாதிரி he lives in me. அதனால் அது எங்கூடவே அவர் என்ன ட்ராவல் பண்ணிட்டார். நம்ம ஏதோ ஒரு நாள் தப்பு மட்டும் எதுக்கிட்ட ஓவராக போகிறேன் அவரே கேட்குற மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ அவர் கூட உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட், யாருக்கும் தெரியாத ஒரு கதைன்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா இருக்குது. ரொம்ப அதாவது அவரோட பேசினா ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும் ஒரு சில மேட்டர்னா. அதாவது வாட்ச்மேன் போட்டிருப்போம் ஆஃபீஸில் வாட்ச்மேன் போட்டால் நைட்டில் ஒரு லேட்டாக வரும்போது என்ன பண்ணுவார்னா எழுப்ப மாட்டார். அவன் தூங்கிட்டான்னா டைவர்டு உள்ள வருவான்னு சொல்லிட்டு முதல்ல இருக்குன்னு வேறு கதவு திறந்து காரை உள்ள விட்டு வந்துடுவாங்க. நான் இது 2-3 தடவை பண்ணால் ஒரு தடவை கேட்டேன், நீங்கள் வாட்ச்மேனுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், நைட்டு வாட்ச்மேனுக்கு அவன் வேலை நைட்டு பார்க்குறேன்,
அவன் தூங்குறது தப்பு. அவனை தூங்க சொல்றீங்க முதல்ல அழகாம கதவு திறந்து மயில குதிச்சு கதவு திறந்து உள்ள வந்து படுத்து அவன் தூங்கட்டுன்னு விட்டீங்கன்னா அவனுக்கு நைட்டு வாட்ச்மேன் வேலை எதுக்கு? கரெக்டு தான் நீ கேட்குறது. அப்போ நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு நல்ல சம்பளம் கொடுத்து திட்டகாத்திரமான ஒருத்தர் நீ வேலைக்கு போகணும். 70 வயசில் ஒரு கிழவனை கொண்டாந்து வாட்ச்மேனாக கொடுக்குறீங்க சம்பளம் கம்மியாக இருக்குன்ட்டு. அவன் ராத்திரி 2 மணிக்கு தூங்காமல் இருக்க முடியுமா? அந்த வயசுக்கு என்ன வேலை செஞ்சு அவரு வீட்டில் வறுமை வேலை இல்லாமல் வீட்டில் துரத்துறாங்க. ஏதோ ஒரு வேலை செய்ய ரிட்டையர் எங்கேயோ வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனால் வயசானவங்க பாவமாக வந்து ஒரு கண்ணாடி போட்டு வந்துருக்காரு கொசு கட்டியில். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும். 10 மணிக்கு தூங்கினா கேளு, 12 மணிக்கு மேலே எவ்வளோ வயசானவங்க தூக்கம் வந்துடும். அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய செக்யூரிட்டி வேணால் நல்ல ஆஜானபாவு ஆளை கொண்டாந்து போட்டு நல்ல ஆளை தெம்பாக வைங்க, சின்ன பசங்களை வைங்க. இதே 30-40 வயசில் வந்து தூங்கிட்டு இருந்தா போய் தட்டி எழுப்புவேன் நான். பாவம் பெரியவர். அதனால் நீங்கள் எதுக்காக வைக்கிறீங்க? இவர் இருந்தால் கம்மி சம்பளத்துக்கு வருவான், சின்ன பசங்களை போட்டால் கூட சம்பளம் கேட்பா வயசானவங்க வைக்கிறீங்கன்னு சொன்னார். இப்படி கான்செப்டே மாறுமா அவருக்கு டோட்டலாக? இப்படி என்னை தொடர்ந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. எவ்வளவோ விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அரசியல் பற்றி பேசும்போதெல்லாம் கேட்டேன் எவ்வளவோ அதான் சொல்லியிருக்காரு. ஒரே விஷயம், நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்தது வழக்கமான குட்டையில் போய் விடுறதுக்கு இல்லை, புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நடந்தால் மக்களுக்கு நல்லது, அது நடக்கலைன்னா எனக்கு நல்லது, நான் அமைதியாக இருக்கிறேன். இப்படி எல்லாமே யதார்த்தம். என் கண் முன்னாடியே அவருக்கு என்னென்னமோ ஆஃபர்லாம் வந்தது, நான் கூட நிற்கும் போதே ஆஃபர்லாம் வந்தது. இதை வாங்கிக்கிங்க அதை வாங்கிக்கிங்க, அரசியலில் எதுவும் வேண்டாம், ஒரு மயரான எனக்கு தேவையில்லை அப்படின்பார். அப்படிதான் பேசுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு பியூர் சர்வீஸ். நான் வர்றேன், இதை சுத்தமாக கொண்டு போக முயற்சி பண்ணுறேன், முடியலன்னா நான் விட்டுருவேன்னாரு. அப்கோர்ஸ் அதை வந்து அவருக்கு உடலும் ஒத்துழைக்கல. இந்த மாதிரி அவர் வந்து எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் நோ லிமிட். ஓகே. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, கண்டிப்பாம்மா. சிஎம் ஆகலைன்றது கூட சிஎம் கூட போட்டு அடுத்த டார்கெட்டை வச்சுங்க. அப்படி ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி இங்கே இருக்கணும். அவர் சிஎம் ஆகலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், அதாவது முக்கியமான தலைவராக இருக்கலாம், குரல் கொடுக்க ஒரு திருப்பான்ல தைரியமா, பாரபட்சம் இல்லாமல் பேசுறதுக்கு ஒருத்தருப்பாங்க, யாருக்கும் பயப்படாத ஒரு கேரக்டர் இருக்குங்களா? சார் இல்லை, நான் ஒரே விஷயம் விஜயகாந்த் சாரை பார்த்து அவர் லைஃப்பில் யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயந்ததே கிடையாது. அது ரத்தத்திலே கிடையாது. ஷூட்டிங்கில் 5000 பேர் சுற்றி நின்னாலும் நடு க்ரௌடில் உள்ள கொஞ்சம் க்ரௌடை கிளியர் பண்ணி எல்லாரையும் அவருக்கு செக்யூரிட்டியாக நிற்பாரே தவிர அவருக்கு போய் யாரும் செக்யூரிட்டியாக நின்றதில்லை. கடைசி நேரத்தில் இந்த பவுன்சர் பழக்கெல்லாம் வரும்போது எனக்கு எதுக்கடா பவுன்சரு, நான் தாண்டா உங்களுக்கெல்லாம் பவுன்சர்னு சொல்லுவார். அந்த மாதிரி இயற்கையிலே தைரியம். அப்படி ஒரு வீரன், ஒரு நிஜமாவே ரத்தத்தில் உள்ளே இருக்கிற ஒரு மாவீரன் வந்து நம்மளோட இல்லை. அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு இல்லாத போச்சு, மக்களுக்கு இல்லாத போச்சுன்றது தான் வருதம். அவர் வந்து முதல்வராக நிற்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் நிற்கிறாரு, இல்லை ஒரு தலைவராக நிற்கிறாரு, அவருக்கு இருந்தாவே பயம் வரும். அண்ட் வந்து அவரோட பசங்கள் பத்தி எடுத்துக்கலாம். சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ வந்து திரைத்துறையில நடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஸ்டார் கிட், ஒரு நெப்போ கிட்டா இருந்தாலுமே அவர் 4 படம் தான் 13 வருஷத்துல பண்ணியிருக்காரு. என்னடா இது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது. சோ ஒரு நெப்போ கிட்டா இருந்தாலும் இந்த நிலைமை ஏன்? நம்ம சினிமா வந்து எப்பவுமே யாரையுமே வாரிசுன்றதுக்காக சினிமா ஏற்றுக்காது, அரசியல் சமயத்துக்கு ஏற்றுக்குது. அரசியல் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி உள்ளே கொண்டு வந்து அது வளர்த்து கொண்டாந்து பொசிஷன் பண்ணுறாங்க. சினிமா என்பது வந்து ஒருத்தனும் 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எல்லாரையும் சொல்ல வைக்க முடியாது. நீங்கள் 1000 டிக்கெட் ஃப்ரீயாக கூட வாங்கி கொடுங்க, டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிக்க படம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். வெளியே வந்து இன்டர்வியூலேயே திட்ட ஆரம்பிச்சிடும், இங்கே இப்போ மெசேஜ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் சினிமாவே யாரும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அதனால் வந்து இயற்கையாக வரணும். சண்முக பாண்டியனுக்கு இன்னும் வயசு இருக்குது, அவங்க நல்ல டேலண்ட் இருக்குது, இன்னும் படங்கள் வரும். ஏதாவது ஒரு வெற்றி படம் தான் அதை முடிவு பண்ணும். சரி, நம்ம சினிமாவில் வந்து எவ்வளோ ஹீரோக்கள் 15 வருஷம் 20 வருஷம் சஃபர் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முயற்சி இருந்தால் எல்லாமே நடக்கும். அதனால் சினிமாவில் எதுவுமே லேட் இல்லை. சினிமாவில் வந்து எம்ஜிஆர் சார் ஹீரோ ஆகும்போது 42 வயசு. அவ்வளோ வருஷம் போராடி தான் அவர் ஹீரோ. ஃபஸ்ட்டு படம் ஹீரோன்னு ஜெயிக்கும் போது 42 வயசு ஆகுது. அதனால் சினிமாவில் ஏஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பையனுக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னும் அந்த அனுபவங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது வந்து இது ஒரு படம் கிளிக் ஆகணும்னா மொத்த இண்டஸ்ட்ரி பின்னாடி ஓட ஆரம்பிச்சோம். சூப்பரா அவன் போக ஆரம்பிச்சோம். ஓகே. சோ இப்போ சினிமால நெப்போட்டிசம் இல்ல, அவரோட ஃபேன்ஸ் இவங்களுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ வருவாங்கம்மா, நல்லா இல்லைன்னு சொல்லி சினிமா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து அடுத்த வாட்டி போய் ஃபேன்ஸ்ன்றத பார்க்க மாட்டான். ஒரு சினிமா எல்லாரும் ஒரு வாட்டி பார்த்தா ஓடாது, ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் படம் ஹிட்டுக்கு பேர். அதாவது எம்ஜிஆர் சார் வந்து
புகழின் உச்சியில் இருக்காரு, சிஎம் ஆயிட்டாரு. அவருடைய கடைசி படம் வருது, பதினைப்பேட்டு சுந்தரபாண்டியன். இனிமேல் அவர் சினிமாவில் நடிக்கவே போதில்லை, படமே வரப்போல எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த படம் ஃபெயிலியர். அதுக்காக இன்னொரு அவங்க காசு கொடுத்து பார்க்க ரெடியா இல்லை. என் தலைவன் என் எல்லாம் ரெட்டு போயாச்சு, பார்த்தாச்சு, ரொம்ப டயர்டான திரும்பி பார்த்தான். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அந்த ஃபீல் வந்தோடனே அது அவருடைய பழைய கலெக்ஷன்லாம் சந்திக்காம கடைசி படம் ஒரு ஆவரேஜாக போய் நின்றுச்சு. அது ஆவரேஜ் அது. அதனால விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா மட்டும் படம் ஓடிடாது, மொத்த பேரும் பார்க்கணும் இல்லையா? எல்லாரும் பார்க்குற மாதிரி படம் ஒன்று வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடுதுன்னா அது மக்கள் போய் சொல்லி வெளியே சொல்லி அந்த படம் நல்லா இருந்துன்னு சொல்லி ஓடுது. ஸ்டார் வேலையும் இல்லாத படங்கள்லாம் ஓடிடுது இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு படம் சண்முகம் பண்ணிங்க அமைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த ஒரு படத்துக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். அந்த பிரேக் ஒன்று வரணும், அது வந்துடும் கண்டிப்பா. ஓகே சார். அண்ட் விஜய் அவர்கள் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க, நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சாங்க. சோ இவர் அரசியல்ல விஜயகாந்த் அவர்களின் வழியில தான் போவாருன்னு எதிர்பார்க்கலாமா? வழின்னு ஒன்று இல்லை. வழின்றது ஒருத்தருக்கு ஒரு வழி இருக்கும். அது நல்ல விஷயங்களை அவர் எடுத்துக்குவார். விஜயகாந்த் சார் பண்ணதில் அவர் நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவார். ஏன்னா அவர் குழந்தையிலேருந்து விஜயகாந்த் சார் பார்த்து வளர்ந்தவர். ஏன்னா 17 படம் பண்ணியிருக்கார் எஸ்ஐஎஸ் சார் விஜயகாந்த் சாரை வச்சு. அப்போ எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஷூட்டிங்லேருந்து எவ்வளோ அனுபவங்கள் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பார் கூட. அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணியிருப்பார். அவர்களுடைய முதல் படத்தில் கெஸ்ட்ரோலாம் நடிச்சு குடிச்சு நீங்கள் விஜயை கொண்டாந்து ஒரு ஆர்டிஸ்டாக நிறுத்தினதே விஜயகாந்த் சார். அந்த மனசுக்குள்ள அந்த அன்பும் நன்றியும் அவருக்கு எப்பவுமே இருக்கும். அப்புறம் விஜயகாந்த் சார் செஞ்சால் இதெல்லாம் நல்ல விஷயம். சரி, இன்னைக்கு வர்றவங்க என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மளே டேரக்டர்ஸ் புதுசாக ஒரு படம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது, என்ன மாதிரி மியூசிக் பண்ணுங்க, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், அது அப்படித்தான். அந்த மாதிரி அரசியல் அவர் அப்படி தான் எடுத்துக்குவார். சரி, இங்கே இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவோம், கேப்டன் பண்ணுற நல்ல விஷயத்தை எடுத்துக்குவோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவரும் அரசியல் பண்ணி அவனை இப்போ. ஆனா விஜய் அவர்கள் மேல இருந்த மிகப்பெரிய விமர்சனமா என்ன பார்க்கப்பட்டதுன்னா, இவ்வளவு நீங்க அண்ணன் அரசியல் மேடைகள்ல பேசும்போது அவர் உடல்நிலை குறைவா இருக்கும்போது நீங்க ஒருபோதும் போய் பார்க்கவில்லையே அப்படின்ற மாதிரி. பார்க்கவில்லைன்னு சொன்னோன்னா அவர்லாம் பார்த்துருக்காரு. அது அதெல்லாம் ரொம்ப பர்சனலாக போச்சு. என்ன ஒரு உடல்நிலை இப்போ நானே போயிருக்கேன். ஒரு 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 முறை பார்த்துருக்கேன், ஒரு 2-3 முறை பார்க்கவே முடியல. அதுக்காக போகலின்னு அர்த்தம் இல்லை. அந்த பார்க்குற கண்டிஷனில் அவர் இல்லை, அதனால திரும்பிடுறோம். அதே மாதிரி விஜய் சாரும் போயிருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு, ஃபேமிலி பார்த்து பேசியிருக்காரு, எல்லாமே. ஸோ அந்த சந்திப்பு எப்படி சார் இருக்கும் விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும்? இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய மரியாதைக்குரிய சந்திப்பாக இருக்கான். அண்ணன் தான் கூப்பிடுவார். அவரும் விஜய் எங்கேயாவது பார்த்தாருன்னா கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுவார். தம்பி நல்லா பண்ணுறாடா, இப்படி பண்ண அப்படி பண்ணுனா உரிமையாக போய் அவரை பொறுத்தவரைக்கும் சின்ன பையன், அவருக்கு புரியாது. சரி, அவர் கதாநாயகனை இவர் கெஸ்ட் ரோல் நடிச்சு அவனை ஹீரோவை கொண்டு வராருன்னா இப்போ எவ்வளோ அன்பு இருந்தால் செய்வார். அது விஜயகாந்த் சார் எல்லாத்தையும் செய்வார். அவர் செஞ்சார், சூர்யாவுக்கு பண்ணார், ராம்கி ஹீரோ நடிக்கிற படத்தை கூட செந்தூர பூவில் ஓல்டு ரோல் பண்ணி கொடுத்தாரு. அதனால அவருடைய சுபாவம். ஓகே சார். ஸோ இப்போ ஃபைனலா ஜனநாயகனுக்கு என்ன சர்டிஃபிகேட் வரும்? யூஏ தான் கன்ஃபார்மா? இந்த மாதிரி ஆர்சிக்கு போக சொல்லிட்டாங்க. அதான் சென்சாரை பொறுத்த வரைக்கும் யாருமே டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா தி கோ பை ரூல்ஸ். சென்சாரில் அதை பண்ணி முடிச்சுட்டாங்க, யூஏ சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கிறது பெரும் குழப்பம். இதில் என்ன அரசியல் இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியுது. எதுவாக இருந்தாலும் தவறு என்பதை நான் திருப்பி பதிவு பண்ணேன். உங்க அரசியல் விளையாட்டுக்கு எங்கள் சினிமாவை வெளியிட ஆக்காதீங்க தான் நம்ம சொல்ல வரோம். ஓகே. சோ இதே விஷயம் பராசக்திக்கும் நடந்தது. பராசக்தியால படத்தை வெளியிட முடிஞ்ச போது கட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு ஏன் ஜனநாயகனால வெளியிட முடியல? பராசக்தி நடந்தது ரொட்டீன் சினிமா ஆக்டிவிட்டி தான். பராசக்தி கொண்டு போய் அதான் இதே நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கொண்டு படம் காமிச்சாங்க, எவ்வளோ கட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. அப்படி கொடுக்கலைன்னா சம்டைம்ஸ் ஏ கொடுக்குறேன்ற, ஐயோ ஏலாம் வேணான்னு சொன்னால் இந்த இதெல்லாம் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ரீசன் தெரியல. அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். பராசக்தி படம் பார்த்தாங்க, கட்ஸ் கொடுத்தாங்க, சரண்டர் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. ஜனநாயகன் படம் பார்த்தாங்க, கட்ஸ் கொடுத்தாங்க, சரண்டர் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இதுதான் சிஸ்டம். இப்போ சென்சார் இருக்கிற அந்த வழிமுறை மிக தவறானது. இப்போ யூஏ வருமானே கேள்விக்குறியா இருக்குன்றீங்களா? படமே வருமானம் கேள்விக்குறியா, அப்புறம் யூஏ எங்கே வர்றது? இது பண்ண இந்த மெத்தட் இப்படி பண்ணக்கூடாது. இது அதான் சொன்னேன், உங்களுக்கு 1000 அரசியல் விளையாட்டுகள் இருந்தால் கூட இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த வேலையை பார்க்கக்கூடாது. இது எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு ஹீரோ படத்துலையும் ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்கே போய் நிற்கிறது இந்த சினிமா என்பது எங்களுடைய கவலை. ஓகே. ஆனா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா படம் வந்துரும்ல? கண்டிப்பா வந்தோம். அப்புறம் வருமான கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றது எப்படி சார்? அப்படி இல்லைம்மா, நான் சொல்றது இப்போ இந்த படத்தை இப்படி நிறுத்திட்டீங்கல்ல, நாளைக்கு இன்னொரு பெரிய ஹீரோ படம் வருது, இங்கேயோ நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஹீரோ படம் வருது, அது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, படம் சென்சார் கொடுத்துட்றீங்க, நாங்களும் ரிலீஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் வேலையை பார்த்துறோம். 1 வீக் கழிச்சு இல்லை எங்கள் மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணுறாரு, நீங்கள் திருப்பி ரிவைசிங் போடுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்?
மற்ற படம் எவ்வளோ பாதிக்கும்? ஒரு நேஷனல் லெவலில் பாதிக்கிற ஒரு ஹிந்தி படம், ஒரு ஷாருக் கான் படம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2000 கோடி படம், அதையும் இப்படி நிறுத்தலாமே நீங்கள்? இங்கே தவறான வழிமுறை ஆரம்பித்து கொடுத்துட்டீங்களே. அப்போ என்ன சொல்லி, நாங்கள் ஜனநாயகத்தை நிறுத்தியது போலவே இதையும் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சினிமா எங்கே போய் நிற்கிறதுன்றது தான் எங்களுடைய கவலை. இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கட்லிஸ்ட் வாங்கிட்டீங்க, முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் கட்லிஸ்ட் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் சர்டிஃபிகேட் தரதை விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்கிறீங்க, எங்கள் மெம்பர் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, 1 வீக் கழிச்சு லெட்டர் போட்டிருக்காரு, இது படம் பார்த்து 1 வீக் கழிச்சு அவர் லெட்டர் போட்டிருக்காரு, அதனால் நீங்கள் வந்து ரிவிஷன் கமிட்டி போங்க. அப்படி ஒரு மெம்பருக்கு ரைட்டே இல்லையே. ஒரு வாரம் என்ன பண்ணாத அந்த மெம்பர் அப்போ படம் பார்த்துட்டு? அப்போ இந்த ஒரு வாரத்தில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் வர்றாரு அவர்? அப்போ இனிமேல் படம் பார்த்து எல்லா மெம்பரையும் பார்த்து யாரோ திரும்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த படத்தை நீ போட்டுறான்னு சொல்லி அவனை சரி பண்ணானா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த படம் எங்கே போய் நிற்கிறது? ஸோ இப்போ 67 கட்ஸ் அண்ட் 27 மியூட்ஸ்ன்றது இவ்வளோ கட்ஸ் இவ்வளோ மியூட்ஸான்னு பார்க்கப்படுது. ஸோ ஒரு சென்சார் போர்டு வந்து எவ்வளோ கட்ஸ் கொடுக்கலாம்? நீங்க 100 கட்ஸ் கூட கொடுக்கலாம், 200 மியூட் கூட கொடுக்கலாம், படத்தை பேன் பண்ணலாம். சென்சார் ஆகுது ரைட். இப்போ ஒரு செல்லுமணி டைரக்ட் பண்ணி குற்றப்பத்தின ஒரு படம் பேன் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லையா? பண்ணலாம். ஒரு தேச பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் அல்லது தேசத்தின் கொள்கை சம்பந்தமான விஷயம் சொல்லி ஒரு தப்பான படம் என்று சொல்லிட்டு முடிவு பண்ணி பேன் சொல்றாங்கன்னா பேன் தான். அப்போ நீ கோர்ட்டுக்கு போகலாம், போறாலும் எதாவது பண்ணலாம், ஆனால் பேன் தான். அதை நான் மறுக்கவே இல்லைன்றேன். உங்களுக்கு இதில் வந்து தேச துரோகமான விஷயம் இருக்குது, இல்லை நம்ம நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் பேன் பண்ணுங்க படத்தை. நீங்கள் அதை வந்து இத்தனை சீன் மொத்தமாக பல்ஜாக தூக்கணும், அப்போ தான் ரிலீஸ் பண்ண சொல்லுவோம்னு சொல்லுங்கள். இல்லை படத்தையே வேண்டாம் பேன்னு சொல்லுங்க, தைரியமாக பேன் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் அதை நான் மறுக்கவே இல்லைன்றேன். நம்ம நாட்டுக்கு எதிராக போகலையே. நம்ம அப்படி கருத்து இருந்தால் நீங்கள் பேன் பண்ணுங்க. நீங்கள் ஸோ இப்போ வந்து என்ன நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து எக்ஸாம் டைம் இருக்கும், ஸோ பசங்களால தியேட்டருக்கு வர முடியாது, அடுத்த ஏப்ரல்ல எலெக்ஷன் ஆரம்பிச்சிரும், ஸோ எலெக்ஷனுக்குள்ள இந்த படம் வர்றது டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு ஒருவேளை இந்த படம் வந்தால் இதே அளவுக்கு கலெக்ஷன் அண்ட் ஹைப் இருக்குமா? விஜய் சாருக்குன்றது எலெக்ஷனுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. போன வருஷம் அந்த படம்லாம் 100 கோடி வசூல் பண்ணுச்சுன்னா எலெக்ஷன்ல பண்ணிச்சு. லியோ 100 கோடி பண்ணுச்சு, கோட் 100 கோடி பண்ணுச்சு, எல்லாம் வரிசையா 100 கோடியா பண்ணுது அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணுச்சுமா? அது எலெக்ஷன்லயே பண்ணுச்சு. அதனால ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சு மே மாசம் வந்தாலும் அது திருப்பி அதே ஹிட் தான் ஆகும், அதே மாதிரி தான் ஓடும். கடைசி படம் இந்த படம் எலெக்ஷனுக்கான ஒரு பிரச்சாரமும் ஈடியமா யூஸ் பண்றாங்க அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நேச்சுரலி பண்ணிருப்பாங்கல்லம்மா. கடைசி படம் வருது, ஒரு கண்டிப்பாக அரசியல் கட்சி தலைவராக அவருடைய படம் வரும்போது அவர் வந்து மக்களுக்கான கருத்துக்களை இதன் மூலம் எவ்வளவு சொல்லலாம்னு பார்ப்பார்ல. எவ்வளவு எம்ஜிஆர் சார் படங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, அந்த மாதிரி இவரும் அவருக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க, தப்பு ஒன்றும் இல்லையா? ஓகே, அப்போ தன் கட்சி அரசியலை பேசி இருந்தால் எலெக்ஷனுக்கு பிறகு வர்றது அது ப்ரமோஷனே இருக்காது, அது அடுத்த எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகிட போகுது, அவ்வளவுதான். அப்படில்ல, அதான் இவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தை எலெக்ஷனை பத்தி பேசுவார்னு சொல்லி ஆடியன்ஸ் சொல்ல வர்றதில்லை. அவர் என்ன நடிச்சாலும் அந்த படம் பார்க்க ஆள் இருக்குது. நீ அவர் படங்கள்ல ஓடின படங்கள்ல பார்த்தீங்கன்னா தரமான படங்கள்லாம் போயிருக்குது, தரம் இல்லாத படங்களும் ஓடி இருக்கு. படம் சுமாராக தான் பயங்கர வசூல்ப்பா அப்படிம்பாங்க அவர் படம். ஏன்? அதுதான் ஃபேன்ஸ். அதனால எலெக்ஷனுக்காகலாம் அந்த படம் வந்து இப்போ அதான் எலெக்ஷனே கிடையாது. இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ஒரு 10 நாள் லீவ் இருந்தது, அந்த லீவ் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிருக்கும் கலெக்ஷனை. இப்போ சரி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மே மாதம் வர, மே ஹாலிடேஸ் ஸ்கூல் ஹாலிடேஸில் வந்தாலும் அதே மாதிரி ஓப்பனிங் கிடைக்கும். ஏப்ரல் மே ஹாலிடேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேட்டில் வரட்டும் படம், இதே மாதிரி வசூல் பண்ணும். ஓகே சார். அண்ட் ஃபேன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து ஃபேன்ஸ் நியூட்ரலா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஒரு நல்ல படங்கள் கொடுக்கலனாலும் என் தலைவன் தான் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. அதுதான் அது வந்து ஒரு சின்ன கரோடுமா, அதுதான் சொன்னேன். அது வந்து முதல் நாள் கரோடு. ரிப்பீட் ஆடியன்ஸ் இல்லாத படம் ஓடாது. ரிப்பீட் ஆடியன்ஸ் என்பது ஃபேன்ஸ் அல்ல. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் வெளியே வந்து சொல்லி, நீங்க சொல்லி உங்க வீட்டுல சொல்லி பக்கத்து வீட்டுல இது டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ரிப்பீட் ஆடியன்ஸ். அது போறதுதான் ஆடியன்ஸ். அது டெவலப் ஆகணும். வெறும் ஃபேன்ஸ் மட்டும், எந்த ஃபேன்ஸுமே வெறும் ஃபேன்ஸ் படத்தை ஓட்ட முடியாது. நீங்க முதல் நாளைக்கு 4 ஷோ ஃபுல் பண்ணிக்கலாம், அதோட முடிஞ்சு போச்சு. 2வது நாளைக்கு ஆடியன்ஸ் வேணும், பப்ளிக் வேணும். அதுதான் முக்கியம். விஜய் சார்ல, அஜித் சார், ரஜினி சார் யாரா இருந்தாலும் ஃபேன்ஸ்னால படத்தை ஓட்ட முடியும். அந்த முதல் அன்னைக்கு அந்த கிளாமரை கொடுக்க முடியும் அவங்களால. 2வது நாள் வந்து ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் வந்தான். ஓகே சார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகன் கேஸுக்கு வந்து என்ன தீர்ப்பு தரப்போறாங்க கோர்ட்ல. இப்போ ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, படம் எப்போ வருது, என்ன சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, எப்படி வெளி வருதுன்னு. நேரத்துக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.